ஸோ வணக்கம், ஹாய். சிட்டி வணக்கம். இருக்கும். ஸோ ஹாய் ஜி. டீச்சர் பெஞ்ச் அண்ட் ஐடில பூமர் அங்கிள்ஸோட அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். எஸ், கரெக்ட். எப்படி இருக்கீங்க ஜி? வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க ஜி? நல்லா இருக்கேன் ஜி. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்தியா ட்ரிப்லாம் எப்படி இருந்தது? சிறப்பா இருந்துச்சு ஜி. இந்தியா வந்துட்டோம். ஷார்ட் ட்ரிப் தான், 2 வீக்ஸ். ஸோ நல்லா ம். வந்துட்டு குயிக்கா ஓகே. வந்துட்டு. ஓகே. அதனாலதான் 2 வாரம் நம்ம வீக்லி மீட்டப்போ பெருசா பண்ணல. இந்த பண்ண 2 முடியல. வீக் நம்ம கேப் விட்டுருக்கோம். ஸோ ம். நெக்ஸ்ட் வீக் வந்து வேற பிளான் பண்ணிருக்கோம் ஜி. கண்டிப்பா ஜி. ஏன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டட். நிறைய ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப எனக்கே ஆமா வந்து நிறைய பேர் கேக்குறாங்க. அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஆமா டெஃபினெட்லி. கண்டிப்பா. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து புதிதா கொண்டு வரோம். நம்ம கேட்டிருந்தாங்கல்ல, தமிழ்ல பண்ணலாமா இங்கிலீஷ்ல பண்ணலாமான்ட்டு. ஆமா, மக்கள்லாம் வந்து தமிழ்லயே பண்ணுங்க. தமிழ் தான். கிட்டத்தட்ட தமிழ் 90. மொழியாம், தாய்மொழியாம். அதனால சரி ஓகே தமிழ்லயே பண்ணுவோம் அப்படின்ற வச்சிருக்கோம். டெக்னிக்கலா கரெக்ட். பேசுறது நம்ம வேணா ஒன்று இங்கிலீஷ்ல பண்ணிக்கலாம், இல்லைன்னா ம். தமிழ்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சரி ஜி, சூப்பர். ஓகே, ரொம்ப ஹாப்பி. என்ன மீட் பண்ண முடியல, பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆமா பிளான் பண்ணலாம். கண்டிப்பா பிளான் பண்ணலாம். சார் நெக்ஸ்ட் டைம் நம்ம பிளான் பண்ணி மக்களோட மீட்டப் மாதிரி வைப்போம். எல்லாரையும் மீட் பண்ணலாம். ம். வெளிநாட்டில் மீட் பண்ண நினைப்பாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா மீட் ஜி. பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஜி. சரி. அப்புறம் வேற என்ன பண்றீங்க? லைக் நமக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. நான் இங்க வந்து ரொம்ப நாள் ம். கிரிக்கெட் விளையாண்டு ஃபுல்லாவே டயர்ட் ஆயிடுச்சு. நீங்க எப்படி ஆ. ஹெல்த் மெயின்டைன் பண்றீங்க? நான் வந்து ஆக்சுவலா இந்த ஆர்கே டேட்டா லேப்ஸ் சேனல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெகுலரா கன்சிஸ்டன்டா சாட்டர்டேஸ் வந்து கிரிக்கெட் போயிட்டு தான் இருந்தேன். ஓகே. இந்த டென்னிஸ் கிரிக்கெட். பால் கிடையாது, ரெட் பால் தான். ஓ ரெட் பால் அண்ட் ஒயிட் பால் 20 ஓவர்ஸ் 25 ஓவர்ஸ் டோர்னமெண்ட் ஆடுவோம். பிளஸ் இண்டிவிஜுவல் மேட்சஸ் ஆடுவோம். காலேஜ் டோர்னமெண்ட்ஸ் கிடையாது, ரெகுலரா லைக் நம்ம மாதிரி டீம் வச்சுக்கோங்களேன். சில்வர் ஸ்ட்ரைக்கர்ஸ்னு ஒரு டீம் இருக்கு நமக்கு. ஸோ அந்த டீம்ல வந்து ஒரு 11 சென்னை பேர். என்ன ஒண்ணு, 20 சென்னை 20. ஆமா ஆமா, என்ன டீம் இருக்கு, ஆனா டீமுக்கு பிளேயர்ஸ் தான் கிடைக்க மாட்டாங்க ஒவ்வொரு மேட்சுக்கும். ஆமா, சம்டைம்ஸ் இந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல, நீதான் இனிமேல் டிராவிட், நீதான் இனிமேல் கங்குலி, இந்த மாதிரி அந்த குதிக்காது. மாதிரி. ஆமா, நிறைய லாஸ்ட் மினிட் டிராப் அவுட்ஸ்லாம் ஆவாங்க. ஃபைன், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கும். பட் அந்த சாட்டர்டே மார்னிங் மேட்சுக்கு சாட்டர்டே மார்னிங் தான் வந்து கன்ஃபார்மே பண்ணுவோம் டீம்லாம். அந்த மாதிரி ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். நீங்களே உங்களுக்குள்ள பிரிச்சு விளையாடுவீங்களா இல்ல வேற டீம் கூட இல்ல, வேற டீம் தான். ஆப்போனன்ட்டே வந்து அகைன்ஸ்ட் வேற டீம் தான். ஓகே. எங்க டீம்ல 11 பேர் தானே இருக்கோம். நாங்களே எப்படி பிரிச்சு விளையாட முடியும்? 5 5 6 5 அப்படின்னு வைக்க வேண்டியது. கரெக்ட். ஏ டீம், பி டீம்லாம் நமக்கு இந்தியா ஏ, இந்தியா பி மாதிரி கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கிளை தான். ஓகே. ஆமா. அதனால அது கன்சிஸ்டன்டா போயிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. பட் என்னன்னா, லைக் ஸ்டார்டிங்ல ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுனேன் ரெட் பால். அதுக்கு முன்னாடி டென்னிஸ் பால்லாம் ரெகுலரா விளையாடுவோம். இந்த காலேஜ் முடிச்சுட்டு ஈவன் காக்னிசன்ட்ல இருக்கும்போது காக்னிசன்ட் பிரீமியர் லீக், இபேம்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க இபேம் பிரீமியர் லீக். அதுல வந்து எங்களோட டீம் வந்து சிஎஸ்கே, இஎஸ்கே. ஆமா, இபேம் சூப்பர் கிங்ஸ், சாரி. ஆமா, சிஎஸ்கே மாதிரி இஎஸ்கே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கப்பு நாங்க தான் அடிச்சோம். சூப்பர். ஆமா, அதனால ஆமா, இஎஸ்கேன்னு சூப்பர் கிங்ஸ்னு பேர் வச்சாலே ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படின்னா 2020 மாதிரிலாம் கிடையாது. அது வந்து 10 ஓவர் டோர்னமெண்ட். ஒரு 8 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். சேம் லைக் லீக் மேட்ச், செமிஃபைனல், ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஸ்கோர் வந்து இந்த கிரிக் ஹீரோஸ் ஆப் இருக்கு இல்லையா, அதுலயும் வந்து ட்ராக் பண்ணுவோம். மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரிஸ் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஐ காட் மேன் ஆஃப் தி சீரிஸ் அவார்ட் ஃபைனலி. ப்ரோ இருக்கீங்களா? ஸ்கிரீன் தெரியல. ஓகே. ஆமா, ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ஐபிஎல் மாதிரி இபிஎல்ல வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு. அந்த கப்பு கூட இருக்கு, வீட்ல தான் வச்சிருக்கேன். பேட்ஸ்மேன். ஆமா, பேட்டிங்கும் பண்ணுவேன், பவுலிங்கும் பண்ணுவேன். ஆக்சுவலா அப்ப வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கீப்பிங் பண்ணேன். ஏன்னா அந்த டைம் ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்போ சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். ஆமா, சோ மாலை போட்டு இருக்கும்போது நம்ம ரன்னிங் ஓட முடியாது, அதனால கீப்பிங் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கீப்பிங் பண்ணிட்டு பேட்டிங் ஆஸ் யூஷுவல் பண்ணிட்டு நல்லா டென்னிஸ் பால்லாம் நல்லா விளையாடுவேன். ஆமா, செகண்ட் எடிஷன்ல வந்து மாலை எல்லாம் போடல, ஒழுங்கா விளையாடணும். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்டோடயே வெளியே வந்துட்டோம். ஆமா, அதனால ஃபர்ஸ்ட் எடிஷன்ல யாரு கண்ணு வச்சாங்களோ தெரியல. செகண்ட் எடிஷன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே வெளியே வந்துட்டோம். பட் ஐ காட் பெஸ்ட் ஃபீல்டர் அவார்ட். அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தது. ஆமா, ஆனா ஆல்ரவுண்டர். ஆமா, பேட்டிங்கும் ஆடுவேன், பவுலிங்கும் போடுவேன். பட் என்னன்னா இப்ப எல்லாம் விளையாட முடியறது இல்ல, டைம் கிடைக்கிறது இல்ல. விளையாடுனா நல்லா விளையாடுவேன் சீரியஸா.
ஆமா. ரெட் ஓகே. பால், ஒயிட் பால்லாம் நல்லா விளையாடினேன். பட் என்ன ம். சொல்றது? நம்மள விட நெறைய இப்போ நம்ம எப்பயாவது ஒரு வாட்டி போவோம். சம்டைம்ஸ் போய் 2 வீக்ஸ் ஒன்ஸ், 3 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாரி போயிட்டுருந்தேன். டீம்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதனால வந்து நம்ம அந்த டீம வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, லைக் என்ன சொல்றது? நம்ம ஒழுங்கா விளையாடுறவன் விளையாடி டீம ஜெயிச்சா போதும். அதனால எப்பயோ போயிட்டு நம்ம ஏதோ பிராக்டிஸ் பண்ற மாரி இருக்கக்கூடாது இல்லையா? ம். அதனால அப்பப்போ கொஞ்சம் போறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் லோட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே, சண்டே நம்ம யூடியூப் சேனலுக்கு நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எடிட்டிங் ஒர்க், கன்டென்ட் கிரியேஷன் எல்லாமே. அதனால அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. லாஸ்ட் செப்டம்பரோட ஸ்டாப் ஆயிடுச்சு. போனா இந்த இபேம் சிஸ்டம்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா போவேன். அவ்வளோதான். ஓகே. சூப்பர், சூப்பர். ஆமா. அந்த நான் மாரி வந்து தான். உங்களுக்கு? அதுக்கப்புறம் விளையாண்டு இப்பதான் உடம்பு வலி உடம்பு வலி வந்து சுருண்டு ஐய்யய்யோ! போச்சு. ஒரு நாள் விளையாண்டா 3 நாளைக்கு பாடி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படியா? ஓகே. வாரம் வாரம் ஆஹா. சாட்டர்டே விளையாடுவாங்க இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ் பசங்க நாங்கலாம் லோக்கல்ல. சேர்ந்து. ஆ. அது சும்மா தான் உங்கள மாரி அந்த பெரிய லெவல்லாம் கிடையாது. சும்மா விளையாண்டுட்டு இருப்போம். ஈவினிங்ல எல்லாரும் போயிட்டு ஒரு வர்றவங்க ஆள் பிரிச்சு ஒரு 10 பேர் 20 பேர் வந்தாங்கன்னா, 10 பேரோ, ஆஹ. 5 பேரோ விளையாடிட்டு வருவோம். ஓ! ஸோ அது அவங்க ரெகுலரா போவாங்க. நான் எப்பமாவது போவேன். 6 மாசத்துக்கு ஒருக்க போனா அவ்வளோதான். ஒரு ஒரு ஆர்வ கோளாறுல பால்லாம் போட்டோம்னா அவ்வளோதான். கையெல்லாம் பொ தொ ஆமா. பண்ண இல்ல முடியாது. இல்ல வார்ம் அப் பண்ணாம போட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஈவன் ரெட் பால், ஒயிட் பால் மேட்ச்லயே ஒரு ம். நாள் போயிட்டு வந்தா, ஒரு நாள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா மாரி ஆயிடுச்சு. சாட்டர்டே போனோம்னா, சண்டே ஃபுல்லா ரெஸ்ட். அதனால தான் சாட்டர்டே போற மேட்ச்சா வச்சுப்போம். சண்டே போமாட்டோம். இங்கேயும் சாலரி அதான் வச்சுக்குவாங்க. பட் ஒரு 6 மாசம் ம். கழிச்சு போனா எப்படின்னா ஒரு 2, 3 நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாரி ஆயிரும். எனக்கெல்லாம் புதன்கிழமை தான் சரியாச்சு. அடுத்த வாரம் போலான்னு பார்த்தேன் போ முடியல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல. இந்த சாட்டர்டே போலான்னு பார்த்தேன் போ முடியல. லேட்டா எந்திரிச்சுட்டேன். ஸோ ஓகே. சாட்டர்டே அதான் போய் போனா கன்சிஸ்டன்ட்டா போணும். அப்பதான் கொஞ்சம் பாடி செட் ஆகும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வச்சுக்கணும்ல. ம். 30 வயசு ஆயிருச்சு. ஸோ ம். ஏதாவது சம் ஆக்டிவிட்டி வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். ம். நீங்க இந்த இப்ப கிரிக்கெட்ட விட ஏன்? ஒன் கிரிக்கெட்ட விட இன்னொன்னு மாரத்தான் வந்து நான் ரொம்ப ஆமா இன்ட்ரஸ்டட். ஓடுனது தெரியும்ல. கரெக்ட். ஆமா. நான் வந்து டெக்கத்லன் இருக்கு இல்லையா? ஆமாமா. டெக்கத்லன்னு சில வேற தேர்ட் பார்ட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் நான் கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மந்த்லி ஒன்ஸ். ஓ! டெக்கத்லன் நொளம்பூர் நியர் முகப்பேர் பக்கத்துல வந்து ஒரு ஸ்டோர் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர்ஸ் ஓ! அத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓப்பன் டூ ஆல். கிட்ஸ் கிடையாது. மென் அண்ட் விமன். கிட்ஸ்க்கு வந்து தனி. வாக்கத்தானு, கிட்ஸ் மாரத்தான்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து பையன கூட்டிட்டு போயிட்டு வருவேன். ம். ஓகே. எனக்கு வந்து இந்த மாரி மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் காலையில சீக்கிரம் சண்டே தான் இது ஒன்லி. ம். ஒன்லி சண்டே தான். காலையில ஒரு 4:30க்கு எந்திச்சிட்டு, ஜூம்பா டான்ஸ்லாம் போடுவாங்க. ஓ! ஜூம்பாலாம் ஆடிட்டு, வார்ம் அப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடுவேன். 3 ஓட மாட்டேன். 3 கொஞ்சம் கம்மி தான். 10ம் வந்து ரொம்ப ஓட மாட்டேன். 5 கிலோமீட்டர்ஸ் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா ம். மந்த்லி ஒன்ஸ் தான் போறதால 5 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு, நல்ல நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கும் அந்த நாளு. ஒரு ஓகே. ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போணும்னு ஒரு இது இருக்கும். ஒரு ம். எக்சைட்மென்ட் இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ வின்லாம் பண்ணதில்ல நம்ம. அவ்ளோ பெரிய மெரத்தான் ரன்னர்லாம் கிடையாது. ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், ஓடுவேன் அவ்வளோதான். ஒரு மனசு திருப்தி இருக்கும் அவ்வளோதான். இல்ல கம்ப்ளீட் பண்றது பெரிய விஷயம் தானே 5Kலாம். ஆ என்ன பொறுத்தவரைக்கும் அட்டெம்ப்ட் பண்றோமா, கம்ப்ளீட் பண்றோமா அவ்வளோதான். இந்த சேலஞ்ச் ரோல்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்ல இப்போதைக்கு. ஓடிடுவீங்களா? இல்ல நடுவுல நடப்பீங்களா? 5K. எப்படின்னா 60, 40 மாரி வச்சுப்பேன். 60% வந்து ரன்னிங் வச்சுப்பேன். 40% வாக்கிங் வச்சுப்பேன். ஏன்னா ஓகே. கன்டினியூஸா ஓடிட்டே இருந்தாலும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டவுன் ஆயிடும் எனர்ஜி லெவல். ஆமா. கொஞ்சம் ரன்னிங்கு, ஒரு 10% வாக்கிங்கு, அதுக்கப்புறம் ரன்னிங்கு ஒரு 10% வாக்கிங் அந்த மாரி போவேன். சூப்பர். நல்லா சூப்பர் ப்ரோ. இருக்கும். ஒரே ஒரு அந்த வாட்டி 10 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கேன். ஓ! 50 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணேன். 50 மினிட்ஸ்ல 10K முடிச்சிட்டீங்களா? 50 1 ஆமா. ஹவர் பிலோ. ஓ! 1 ஹவர் பிலோ. அதுதான் பரவால்ல. ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டரே. அதுக்கப்புறம் போல. அது வேற விஷயம். நான் போனது ஆமா. நான் 10K நான் ஒரு 13 கிலோமீட்டர் ஓடுனேன். பட் 1 ஹவர்ல இல்ல. ஒரு 2 மணி நேரம் அவ்வளோ ஆச்சு. இங்க ஆஹா. நாங்களா ஓடுறது தான். நான் அந்த மாரத்தான்லாம் போனது கிடையாது. நாங்களா சும்மா ஓகே. ஓடுவோம். இல்ல சீரியஸாவே மாரத்தான் ரன்னர்ஸ்லாம் வந்து எல்லா ஈவென்ட்ஸ்க்குமே வந்துருவாங்க. அவங்களோட எனர்ஜி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். ஆமா. எதுவுமே இந்த தண்ணி குடிக்கிறதோ, ஜூஸ் குடிக்கிறதோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சிம்பிளா போவாங்க. சிம்பிளா கம்ப்ளீட் பண்ணிட்டு பிரைஸ வாங்கிட்டு ரன்னிங்ல நீங்க தண்ணி தண்ணி குடிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஸ்கிப் ஆமா. பண்ணிக்கணும். தண்ணியெல்லாம் கரெக்ட், குடிச்சிருக்க கூடாது. குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆமா. ஓடவே முடியாது. கரெக்ட். அதுவும் சில பேர் வந்து ரொம்ப வேகமா ஒரு 3 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா வாக்கிங் தான் இருப்பாங்க. அந்த அந்த ஸ்பிரிண்டிங் பண்றாங்க. ஆமா. அது அந்த பக்கமே போக்கூடாது. ஸ்லோவா மைல்டா ரன் பண்ணிட்டே வந்தா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். கரெக்ட். அது கரெக்ட். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்ப நான் என்னதான் கிரிக்கெட் போல அப்டின்னாலும் மராத்தான் வந்து கன்சிஸ்டன்ட்டா போவேன். அது ஒரு குட் ஆக்டிவிட்டி நமக்கு நம்ம ஆமா ப்ரோ. சைட்ல இருந்து. மரத்தான் ரன்னிங் வாக்கிங்க விட ரன்னிங் ரொம்ப பயங்கரமா கேலரிய பர்ன் ஆமா. பண்ண நல்லா இருக்கும். ஒரு ஒரு
என்ன சொல்ற ஒரு எனர்ஜி வரும், ஒரு ஒரு போதையா இருக்கும். ஓடி முடிச்ச உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்து ஆமா. ஓடணும்னு இருக்கும். வாக்கிங் கரெக்ட். அப்படி பெருசா இருக்காது. ரன்னிங் கரெக்ட். வந்து அப்படி இருக்கும். ரன்னிங் அதான் ஓட ஆரம்பிச்சவங்க ஓடிட்டே இருப்பாங்க. ரன்னிங் நான் ஓடினதே கிடையாது ஆக்சுவலி. ஓ! எங்க ஊர்ல வந்து கடைசி 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஓடினது கிடையாது. பட் திடீர்னு ஏதோ ஓட ம். ஆரம்பிச்சேன் எதாச்சியா. டெய்லி 5K ஓடிட்டு இருந்தேன். ஒரு 3 மாசம் கேப்ல டெய்லி 5K ஓடிட்டு இருந்தேன். என்னோட வீடியோ எல்லாம் ஓ! பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு மெலிஞ்சு ரொம்ப பயங்கரமா ம். ஃபிட் ஆயிட்டேன். லைக் ம். அப்பதான் தெரியும் இந்த வீக்கெண்ட்லனா 10, 15 கிலோமீட்டர் ஓடிடுவேன். லைக் ஓ! இங்க சூப்பர் ட்ரையல் இருக்கும். வண்டி ம். ரோட்ல எதுவுமே வராது. இங்க பாட்டு கண்ண மூடிட்டு ஓடலாம். அப்படிப்பட்ட ம். ட்ரையல்ல நீங்க சூப்பரா ஓடிட்டே இருக்கலாம். அப்படியே இருக்கும். அப்புறம் இந்தியா வந்த நடுவுல அவ்வளவுதான். அப்புறம் ம். திருப்பி வந்துட்டு கண்டினியூ பண்ணல அந்த ஹாபிய. ஸோ அது இங்க உங்களுக்கு அதான் ட்ரையல்லாம் நல்லா இருக்கு. ஓடுறதுக்குலாம் சூப்பரா இருக்கு ஏரியா. சூப்பரா இருக்கும். ஓகே. வீடு பக்கத்துலயே இல்ல இருக்கிறது நீங்க பாட்டு இறங்கி ஓடிடலாம். ஏதாவது ரோட்லயும் சைடுல உங்களுக்கு வாக்கிங்லாம் வச்சிருப்பாங்க. நாங்க இருக்கிற இடத்துல. ஓ! ஸோ அதுல பேமெண்ட்ஸ் மாரி தனியா. செப்பரேட் ட்ராக். நல்லா இருக்கும். அதுல ஓடி சை பிராக்டிஸ். சைக்கிளிங்லாம் பண்ணிருக்கீங்களா? சைக்கிளிங் இந்தியால பண்ணேன். இங்க பண்ணது. இந்தியால ஒரு தடவ இங்க சென்னையில இருந்து அது பேர் என்னது? நடுவுல உண்ட மகாபலிபுரம் வரை போயிட்டு வந்தேன் ஒரு தடவ. ஓ! ஈசிஆர் அந்த ரூட் போயிருக்கீங்க. ஓகே, ரோட்ல ஓகே. காலையில கிளம்பி போயிட்டு வந்தேன். கால் அவ்வளவுதான் முடிச்சு சோலி முடிச்சு. ஒரு ஓகே, நாள் ஓகே. வலி வந்துச்சு. அப்புறம் சரியாயிருச்சு. அப்புறம் லோக்கல்ல கொஞ்சம் இந்த சைக்கிளிங் குரூப் எல்லாம் இருக்கும். நிறைய குரூப்பா ஆமா. ஓடிட்டு அவங்க கூட ஆமாமா. சேர்ந்து நிறைய போயிருக்கேன். ஸோ அந்த ஓகே. மாதிரி அவங்க நிறைய புது புது இடத்துக்குலாம் கூட்டு போவாங்க. சென்னையில அப்படிலாம் இடம் இருக்கான்ற இடத்துக்குலாம் கூட்டு போவாங்க. நெறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பெரிய நல்ல நெட்வொர்க்கும் கிடைக்கும். அந்த மாரி ம். போகும்போது. ஆமா. அதுல நெறைய ரெட் ஹில்ஸ் பக்கத்துல எல்லாம் போயிட்டு நைட்டு தங்கி மறுநாள் காலையில சைக்கிள் ஓட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு ட்ரிப் எல்லாம் போனோம். ஸோ அப்பா! அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரவாயில்லையே! ரொம்ப வாவ்! நல்லா இருந்துச்சு. அது நீங்க ஒரு புது விதமான சென்னைலாம் இருந்துச்சுங்க. ம்ஹ்ம். சென்னை கொஞ்சம் வெளில போனாலே ஒரு சுத்த காடா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஒரு ஒரு நம்ம ஊர்லலாம் அந்த ஆலமரம், ஒரு தென்னை எல்லாம் இருக்கும். அந்த மாரி எல்லாம் இருக்கு. சைக்கிள்லயே நீங்க ம். போனா சென்னையில இருந்து ஒரு 2, 3 மணி நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு போனீங்கன்னா வந்துருது. ஸோ ஆனா அப்படி என்ன ஒண்ணுன்னா, ஏர்லி மார்னிங் பண்ணா தான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா, இப்ப இருக்கிற சென்னையோட இந்த கிளைமேட்டிக் இது கண்டிஷன்ஸ பார்த்து ரொம்ப கஷ்டம் போறது. அந்த ஏர்லி மார்னிங் இருக்கு இல்லீங்களா? அந்த டைம்ல நம்ம பிரிஃபர் பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும். ஆமா. அது என்னோட இல்ல ஏர்லி மார்னிங் சஜஷன். ஸ்டார்ட் பண்ணோம். நான் போகும்போது கடும் வெயில் தான். அப்பவும் வெயில் தான். ஏர்லி ஓ! மார்னிங் போயிட்டு 11 மணி வரை ஓடிருப்போம். அதுக்கப்புறம் ம். அ இது பண்ணிருவோம். ஸ்டாப் பண்ணிட்டு ம்ஹ்ம். ம். சாப்பாடு, தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் திருப்பி ஓடுவோம். அது அவங்க ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க பிரேக். டீம். ம். ஸோ அந்த ஓகே. சிடபிள்யூசின்னு நினைக்கிறேன். சென்னை சைக்கிள்ஸ் அவங்க மரத்தான ஓடுவாங்க. நாங்க சைக்கிள்ல போனோம். ஓடுறவங்களும் வருவாங்க என் கூட. ஸோ ஓகே. இதான் பேஷனேட்டா பண்ணுவாங்க. நெறைய ஆமா. குரூப்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க இப்போ சென்னையிலேயே. ஆமா. நல்லா இருக்கும். அது வீக்கெண்ட் ஆனா போதும். ஆமா. இந்த மாரி இப்போதைக்கு இவென்ட்ஸ் தான் ஈசிஆர்ல போயிட்டு ஓடுறதுக்குன்னே தனியா ரோடெல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் காலையில. லைக் ஓடுறவங்களுக்கு மட்டும் தானே இடம். சைக்கிளிங் ஓடுறவங்க மட்டும் தானே காலையில. ஓ! அப்படியா? நான் வண்டியில வந்து அந்த இப்போ வந்தால அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. காலையில ம்ஹ்ம். ரொம்ப ஓடுறவங்க தொல்லை தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் நல்ல பார்த்தா விஷயம் தானே அது. அவர் அங்க வண்டி ஆமா, ஓட்டுறாரு. அவர் சின்ன ஆமா, ஆமா. அது ஒண்ணு இருக்கு. இல்ல இது இங்கேயே நான் டெக்காத்லான் போம்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரியார் பர்மிஷன் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் போலீஸ்ல இருந்து ஆமா. வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். குரூப்பா ஓடுனா கண்டிப்பா அதுவும் ரொம்பவே ஆமா. ஓடுவீங்க. ஏன்னா ஒரு 1000 பிளஸ் 1000 டெஃபினட்டா பேர் வந்து இருக்கும். ஆமா. 1000 நான் பிளஸ் இருக்கும். 1000 பேர் ஓடுவீங்களா? இல்ல 1000 பேர் இருப்பாங்க. நல்லா நல்ல நல்ல என்ன சொல்றது? ஆர்கனைசிங்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஓ! ஓகே. ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ். அது என்னன்னா, இட்ஸ் a குட் திங் ஃபார் தெம் ஆல்சோ. அது ஆமா. ப்ரமோஷன் இல்லையா? அவங்க ப்ரமோஷன்ல. கண்டிப்பா. டெக்காத்லானுக்கு நல்ல ப்ராடக்ட் சேல் ஆகும். ம். அவங்க கிஃப்ட் வவுச்சர்ஸ் குடுப்பாங்க. அந்த மாரி நல்ல சேல் ஆகுது. பட் நல்ல ப்ராப்பர் ஆர்கனைசிங் நல்லா இருக்கு. ஆமாமா. எனக்கு கொஞ்சம் ஒண்ணொண்ணு நியர்பை ஒரு 15, 16 கிலோமீட்டர்ஸ்ல நான் போயிட்டு வந்துரலாம். பரவாயில்லையே. நீங்க வீட்ல இருந்தே ஓடி அதனால போயிடலாம். அது ஐயோ! அது பண்ண முடியாது. இங்க ஓடி இருந்து தான் நம்ம ஓடிட்டு. ஆமா. அங்க ஓடிட்டு மறுபடியும் அங்க இருந்து தான் கொண்டு வரோம். ஓகே. இப்ப எதுக்காக இத நம்ம பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐடில இருக்கிறவங்களோட ஹெல்த் ரிலேட்டடா நம்ம தான் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு தான் எங்களுக்கு இந்த டாபிக்கே வந்துச்சு. ஸோ நம்ம ம். கரெக்ட். ஒர்க் பண்றோம், சரி இது பண்றோம், டிவி பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம். பட் ஹெல்த்துக்காக என்ன பண்றோம் அப்படின்னு யோசிச்சது தான் நான் உங்ககிட்ட கேட்டு நீங்க டக்குனு நீங்க அப்பதான் சொன்னீங்க மரத்தான் ஓடுவேன். நீங்க என்னது மரத்தான் ஓடுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம். அப்பதான் சரி நம்ம இத பாட்காஸ்ட்ல நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கலாமேன்னு எடுத்தது. ஸோ ஆமா. இல்ல இதுல என்ன ஒரு கேட்ச்னா, அதேதான். நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது நல்லது. ஸ்போர்ட்ஸ் ஒண்ணு இருக்கிறது நல்லது. பட் ஆனா அது ஜஸ்ட் ஃபார் சேக் 1 வீக், 2 வீக்ஸ் பண்றது அது வந்து தப்பு. பண்ணா கன்சிஸ்டன்ட்டா நம்ம கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தா தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். ஆமா. ஏதாவது ஒண்ணையா அது பண்ணா இன்னொன்னு ஒண்ணுல ஆமா, ஆமா. ஏதாவது ரன்னிங்கோ, இல்ல சைக்கிளிங்கோ, அட்லீஸ்ட் கிரிக்கெட்டோ, இல்ல சம்டைம்ஸ் நெறைய பார்த்தீங்கன்னா, இந்த பேட்மிண்டன்லாம் விளையாடுவாங்க. ஆமாமா. பேட்மிண்டன் விளையாடுவாங்க. இங்க நெறைய இப்போ வந்துருச்சு. ஆமா. ஏன்னா இன்டோரு.
அது ஒண்ணு இருக்கு. அதனால அது நல்ல வெயிலானாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ அதனால அது பேட்மிண்டன் நெறைய குரூப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க. நல்ல பிசினஸ் ப்ரோ இங்க ஆமா. சென்னையில. ஆமா. ஒரு சின்ன ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும். இல்ல ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும். கீழ கிரவுண்ட் ஃப்ளோர். அப்படியே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சுட்டோம்னா, மேல ஜிம் வைக்கிறாங்க. கீழ வந்து இந்த மாதிரி கோர்ட் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு பேட்மிண்டன் ஹவர்லி சார்ஜஸ். சோ அப்படியே ஜிம் பண்ணிட்டு அப்படியே இங்க ஃபுல்லா பிளேயிங். ஆமா, ஜிம் பிளேயிங். சோ நல்ல பிசினஸ். வீக்கெண்ட்ஸ்னா முக்கியமான பிசினஸே இப்போ வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் நெட்ஸ், மேனுவல், மிஷின் பவுலிங் பிளஸ் இந்த பேட்மிண்டனுக்கு இன்டோர் பேட்மிண்டன். சோ இந்த ரெண்டுமே நல்ல பிசினஸ். ஆமா. வேற புதுசா வேற என்ன சென்னையில இருக்கு ப்ரோ? நீங்க வேற ஏதாவது போயிருக்கீங்களா? நீங்க போயிருக்கீங்களா? கிரிக்கெட் இதுல நீங்க போயிருக்கீங்களா? கிரிக்கெட் மட்டும் தான் ப்ரோ. கிரிக்கெட், மராத்தான் ரெண்டு பவுலிங் போடுறதுலாம் அந்த மாதிரி புதுசா வந்திருக்கு. அதுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? நெட் பிராக்டிஸ். நெட்ஸ்லாம் போகும். இந்த கிரிக்கெட் ரெகுலரா போயிட்டு இருக்கும்போது நெட்ஸ்லாம் அப்பப்போ பிராக்டிஸ் பண்ணணும். சில முக்கியமான மேட்ச். ஆமா, முக்கியமான மேட்ச்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நெட்ஸ் வந்தே ஆகணும் அப்படின்னுவாங்க. நெட்ஸ் வரலன்னா டீம் விட்டு தூக்கிடுவேன்னுவாங்க. ஆமா, இருக்கிறதே 10 பேர். ஆமா. இல்ல அது என்ன பண்ணுவாங்கன்னா 1 டவுன் 2 டவுன்லாம் இறக்கி விடுவாங்க. கடைசியில இறக்கி விட்டுருவாங்க. சோ அதனால அது ஒரு பெரிய வாய்க்கா தகராயிடும். அப்புறம் போலிங்ல வந்து 1 ஓவர் தான் 2 ஓவர் தான் கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி சில பாலிடிக்ஸ் இருக்கு. பட் அகைன் லைக் ரெகுலரா கன்சிஸ்டன்டா விளையாடுறவன் நல்ல டெடிகேட்டடா விளையாடுறவனுக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா டோர்னமெண்ட் மேட்சா இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்ல. ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, சூப்பர் ப்ரோ. நல்லா கிரிக்கெட் விளையாடுறீங்க. ஆமா, கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், இப்போ போல. இல்ல, நான் அப்புறம் ரீசெண்டா யோகா ஸ்டார்ட் பண்ணேன். இங்க வந்துட்டு தான் யோகா ஒன்றில படிச்சிருந்தேன். பட் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஓரளவுக்கு அது நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. இது நல்லது. டெய்லி பண்றீங்களா? மேக்ஸிமம் இப்போ இந்த மாதிரி ஊருக்குலாம் போயிட்டு வந்தா கொஞ்சம் பிரேக் ஆயிரும். லைக் ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் அது நம்ம எதுவும் அன்எக்ஸ்பெக்டட் தவிர்க்க முடியாது. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மெதுவா திருப்பி அந்த லெவல் கொண்டு வரோம். திருப்பி ஏதாவது பிரேக் ஆகும். அதெல்லாம் அப்படியே விடாம போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸா பண்ணிடுறது டெய்லி. அது ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. நமக்கு ஐடில இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நல்ல சேஞ்ச் இருக்கு எனக்கு. மைண்ட் லெவல்ல ஒரு டென்ஷன் முன்னாடிலாம் மெயில்லாம் வந்து டென்ஷன் ஆபீஸ்ல மெயில் வரும். எவனா திட்டுவான் நம்மள. ஆபீஸ்ல மெயில் போட்டு நம்ம வந்து ஒரு டென்ஷன் ஆயிட்டு இருப்போம். இந்த யோகா எல்லாம் பண்ணாங்க டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிருச்சு. பெருசா இல்ல. லைக் ஓகே மெயில் தானே போட்டுக்கு போ. என்ன பண்ண போறேன் அப்படின்றது மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் அமைதி ஆயிட்டோம். அந்த லெவலுக்கு நல்லது. ஏன்னா இந்த வயசுக்கு அப்புறம் விஷயம். ஆமா, இந்த வயசு தான் கொஞ்சம் ஃபியூவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இதெல்லாம் பண்றதுக்கு. ஆமா. அதே போல இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன் உங்களதுல. இப்பெல்லாம் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நிறைய ஸ்பிரிச்சுவலா போட ஆரம்பிச்சிட்டீங்க போல. அதான் அது வந்து அதுக்காக இல்ல. அது சும்மா ஜென்ரலா போடலான்ட்டு போட்டிருக்குது. நான் ஸ்டேட்டஸே வச்சிருக்க மாட்டேன். நீங்க இது வரைக்கும் பாத்துருப்பீங்க. என்னோட பர்சனல் நம்பர் நான் ஸ்டேட்டஸே வச்சிருக்க மாட்டேன். அதுதான் சொல்றேன். அந்த ஒரு சேஞ்ச் டிஃபரன்ஸா இருந்ததா சரி ஓகே இத பத்தி ஏதாவது நம்ம எடுத்து விடுவோம் டாபிக்கா. மக்கள் நெக்ஸ்ட் கேட்பாங்கல்ல அப்படின்னு. நம்பர் தெரிஞ்சிருக்கும். அதான் தமிழ் நம்பர் நான் வைக்கிறது இல்ல. அதான் இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ப்ராபப்லி யாருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இதுவும் கைண்ட் ஆஃப் வாலண்டியரிங் தான். இது என்னன்னா இது என்ன சொல்றது, ஒரு விஷயத்த பண்றோம் அதை வைக்கிறோன்ற மாதிரி வாலண்டியரிங்காவே இதை பண்றது. இது ஒரு வாலண்டியரிங். நீங்க பண்ணலாம். வாலண்டியரிங்னா அங்க போயிட்டு பண்றது. இப்போ எந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நமக்காக பண்றோம். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை நீங்க ஒரு சோசியலா பண்ணுவோம் அப்படின்ட்டு. நான் முன்னாடி ஸ்டேட்டஸ் என் ஸ்டேட்டஸ் நான் வைக்கிறது பெரிய ஆள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஸ்டேட்டஸ் வைக்க நான் பெரியதா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வைக்கிறது ரொம்ப கம்மியா தான் வைப்பேன் ஸ்டேட்டஸ்ல. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸே வச்சிருக்க மாட்டேன். என்னோட பர்சனல் நம்பர்ல இந்த தமிழ் நம்பர் நிறைய வைப்போம். சோ அப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா என் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது ஒரு தகுதி வேணும் அப்படின்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நம்மளோட ஈகோவை குறைக்கிறதுக்கு ஒரு வழி வரும், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம கோயிலுக்கு எல்லாம் போறது அதெல்லாம் அதே மாதிரிதான். நம்மளால இந்த டிஜிட்டல் யுகத்துல என்ன பண்ணலாம்னு பார்த்து அப்படி பண்றது. ஓகே, ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு தெரியப்படுத்தணும்னு நல்லது தானே. அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல ரெண்டாவது விஷயம். இது நீங்க சொல்றீங்க எத்தனை பேர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈசாக்கு அகைன்ஸ்டா தான் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க காசு அளிக்கிறாங்க அப்படின்னு நிறைய வரும். அவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்க, என்ன சொல்றது பிரெயின் வாஷ் ஆயிட்டியா அப்படி இப்படின்னு நிறைய வரும். நம்ம அதெல்லாம் எதிர்க்கு இது பார்த்துட்டு போறது தானே ஒரு வழி. கண்டிப்பா. இல்ல நமக்கு என்ன தோணுதோ, என்ன கம்ஃபர்டபுளோ, என்ன பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி
அதெல்லாம் அதுதான். இது இந்த ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது ஒரு நல்ல ஓகே. பிளாட்ஃபார்மா இருக்கே கேட்டுறலாமே. ஓகே ப்ரோ. ப்ரோ கிட்ட. ஆமா. கேட்டது. சூப்பர். இதுல ம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாரி தான். நானும் வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் ரொம்ப லைக் பண்ண மாட்டேன். எப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சேன் அப்படின்றது சும்மா ஒரு ஒரு ஃபன்னியா சொல்றேன். எப்போன்னுன்னா, இந்த லாஸ்ட் செப்டம்பர் தான் ஆர்கே டேட்டா லேப்ஸ் ஓப்பன் பண்ணேன் இல்லையா சேனலு. ஆமாமா. அட்லீஸ்ட் அந்த ஆர்கே டேட்டா லேப்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம் இல்லையா? அந்த ம். ஃபர்ஸ்ட் வீடியோவோட லிங்க எடுத்து போட்டது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஓ! இந்த ஓவரால் ஒரு 13, 15 ஆமா 16 இயர்ஸ் இந்த வாட்ஸ்அப் எப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணோமோ, ம். நம்மளோட நான் ஸ்மார்ட் போன்ல அப்போல இருந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 18th ஆர்கே ஓ! டேட்டால ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணதான். ஓகே. நான் இந்த லைக் இந்த இந்த பர்த்டேக்கு கோட்ஸ் போடுறது, பையன் பர்த்டேக்கு போட்டோலாம் எடுத்து இந்த நெறைய ஆப்லாம் வந்துருச்சுல மாஸ்ட் ஆப், ஆமாம். இந்த வீடியோ எடிட்டிங் ஆப் அந்த ம். மாரிலாம் போட்டு போடுறது, இந்த கொலாஜ் பண்ணி போடுவாங்க நெறைய பேரு. ஆமாமா. நெறைய நான் பேர் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் கோட்ஸ்லாம் டெய்லி என்னுடைய பழைய மேனேஜர் ம். இருக்காரு. அவரு என்ன பண்ணுவாரு, காலையில வந்து இந்த ஒரு டாபிக் அவர்கிட்ட ஒரு வாட்டி சொன்னேன். ஓ! உங்கள வந்து கன்சிஸ்டன்ட்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த Instagramல ஃபாலோ பண்ற மாரி. டெய்லி அவர் போடுற கோட்ஸ் நல்லா இருக்கும். அது ஆக்சுவலி அவர் போடுற ரிட்டர்ன் கிடையாது. சம் அதர் ஆப்ல இருந்து எடுத்து போடுறது தான். பட் நல்ல ம். இன்ஸ்பிரேஷனலா இருக்கும். அந்த மாரி ஒரு டெய்லி லைக் மண்டே டூ சண்டே ம். ஆல் 30 டேஸ் அ மந்த் ஒரு கோட்ஸ் புதுசு புதுசா போட்டுட்டே இருப்பாரு. நம்மளும் அந்த கோட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். சில மோட்டிவேஷனல். பேர் வந்து ஆமா. சில பேர் வந்து இந்த ஃபன்னியா போடுறது, மத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறது, அவங்களோட வீடியோவே எடுத்து இந்த கொலாஜ் பண்ணி போடுறது ரொம்ப அருவருப்பா இருக்கும். அதெல்லாம் அந்த பக்கமே போறதில்ல. நேர்ல சொல்லாம ஸ்டேட்டஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ரிலேட்டிவ்ஸ் திட்டுறது, அந்த ஆமா, கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட் பிரச்சனைகள்லாம் இங்க வச்சுட்டு இருக்கிறது. ஆமா. இந்த இது மீம்ஸ் போடுறது அஃப்கோர்ஸ். இந்த எலக்ஷன் வந்ததுன்னா அப்படியே 2 பார்ட்டிய மீம்ஸ் காமெடி போடுறது. இந்த ஒரு படம் வந்ததுன்னா மீம்ஸ் போட்டு இந்த இது கம்பேரிசன் பண்ணி போடுறது. காமெடி அதெல்லாம் தான். ரொம்ப என்ன சொல்றது? ஜஸ்ட் ஃபார் தேர் டைம் பாஸ். பட் என்னோட பொறுத்தவரைக்கும் என்னோட ஸ்டேட்டஸ் வந்து லிமிட்டட் தான். எப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணனோ, அதனுடைய ஜஸ்ட் ஃபார் சேனல் வந்து ப்ரமோட்டிங்க்கு மட்டும் தான். ஆமா. அது பிளஸ் இந்த வொர்க் ஷாப்ஸ்லாம் போம்போது அந்த போஸ்டர்லாம் எடுத்து இந்த ஸ்டேட்டஸ்ல ம். வைப்பேன். பிகாஸ் பீப்பிள் நீட் டூ நோ. நெறைய பேர் தெரியப்படுத்தி நெறைய அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அதுலருந்து இன்னொருத்தவங்களுக்கும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கு. ஆமா. இந்த மாரி பண்றீங்களா? ஓ! ஓகே தெரிய வருது. ஓகே எனக்கும் இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பண்றீங்களா? அப்டின்ன ம். மாரியும் நல்ல ஒரு ரீச் இருக்கு. அதனால இந்த ஒரு 2 திங்ஸ் மட்டும் தான் என்னுடைய ஸ்டேட்டஸோட யூசேஜே இருக்கும். கண்டிப்பா. பர்சனல் யூசேஜ்க்கு இருக்கவே இருக்காது டெஃபினெட்லி. சூப்பர் ப்ரோ. நல்ல விஷயம் தான். ஆமா. அது பர்சனல் ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம ரொம்ப அது என்ன ஆகும்னா அடிக்டட் ஆயிடும். வச்சு, ஸ்டேட்டஸே வச்சு, வச்சு அதிகம். டெய்லி ஆமா நெறைய பேர் மார்னிங்ல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதே ஒரு அடிக்டடா இருப்பாங்க. காஃபி குடிக்கலன்னா கை நடுங்குற மாரி ஸ்டேட்டஸ் வைக்கலன்னா கை எக்ஸாக்ட்லி. ஆமா. கை நடுங்கணும் அப்டின்ன மாரி ஸ்டேட்டஸ் இதாயிடும். ஆமா. நடுங்கிக்கலாம். வேர்ல்ட் கப்லாம் ஃபாலோ பண்றீங்களா? T20 ஆமா வேர்ல்ட் ப்ரோ. கப். பார்த்துருக்கேன். இங்க தான் நடக்குது. நம்ம ஏரியால தான் நடந்துட்டு இருக்கு. ஆமால்ல. இந்தியால நெறைய நடக்குது. மழை வருதே உங்க ஏரியால. மழை வந்து எல்லா கிரிட்டிக்கல் ஆக்சுவலி மேட்சும் இதாயிடுதே. யுஎஸ் பெரிய கண்ட்ரி. ஏதோ ஒரு இடத்துல மழை பெஞ்சுட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த டயத்துல. ஆஹா. புளோரிடால மழை. நாங்க இருக்கிறதும் புளோரிடாக்குமே அது வேற கண்ட்ரி மாரி ஆக்சுவலி. இங்க இருந்து 3 மணி நேரம் ஃபிளைட்ல போணும். வேற டைம் ஜோனே. சோ ஓ! அங்க மழை பெஞ்சா இங்க பெய்யாது. இங்கெல்லாம் வெயில் தான் ம். ஃபுல்லா. சோ அந்த ஓகே. மாரி இருக்கனால நெறைய சோ இடத்துல மழை தான். மழை, வெயில். ஓகே. யுஎஸ்குள்ளேயே டிஃபரன்ஸ் இருக்கு. டைம் ஜோன்லயும் இதுலயும். எனிவே இந்தியா அரையிறுதி வந்துருச்சுல்ல. வேற என்ன வேணும் நமக்கு? ஆ கரெக்ட். இந்தியா அரையிறுதி இப்பதான் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்தியா வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா ஆமா. கூட. பட் பண்ணிட்டாங்க. ஆல் ஐஸ் ஆன் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் தான். ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ். ஆமா. ஆஸ்திரேலியா வெளிய தொரத்தணுமா வேணாமா? ஆஸ்திரேலியா வெளில போயிருச்சுனா தான் நல்லது இந்தியாக்கு. இல்லன்னா ஃபைனல்ல வந்து இந்தியா ஜெயிச்சுருவாங்க அவங்க. ஆமா. அதுவும் ஒண்ணு இருக்கு. கரெக்ட். அது ஆஸ்திரேலியா வாய்ப்பு கூட இல்ல. ஆசி வந்து எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அதனால ஆமா, நேத்தே அந்த ஆமா, ஹெட் அவுட் ஆகலன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஆமா. ஹெட் கரெக்ட். அந்த கேட்ச் எல்லாம் பிடிக்கல அதெல்லாம் இல்லன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஆமா. அதனால எப்படியோ இந்த நவம்பர் 19 ரிவெஞ்ச் எடுத்தாச்சு அப்படின்னு நெறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நவம்பர் 92 முந்தானத்து ஓகே. வேர்ல்ட் கப் ஃபைனலோட ரிவெஞ்ச் இந்த வேர்ல்ட் கப்ல எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இது. வேர்ல்ட் கப் ஜெயிச்சா தானே மேட்ரு. ஆர்சிபி மாரி சொல்லக்கூடாதுல்ல. சூப்பர் ஆமா. கிங்ஸ் ஜெயிச்சுட்டு நான் வந்து பெரிய ஆளு. கப்ப ஜெயிங்கடான்ற மாரி கரெக்ட். கப்ப ஜெயிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கிறது தான் பெட்டர். ஆமா. இல்ல இந்த இவங்கள வந்து என்னன்னா சில குரூப் வந்து ஆஸ்திரேலியாவ ஜெயிச்சாலே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அதெல்லாம் எடுத்துக்கிருக்காங்க. பழைய காலம் ஆக்சுவலி. அந்த காலம் ஆஸ்திரேலியாவ சொல்லலாம். இப்போ ஆமா. அப்படிலாம் இல்ல. ரிக்கி பாண்டிங், கில்கிறிஸ்ட் அவங்க நம்ம 2003, காலத்துல இருக்கிறாங்க. 1999லாம். அவங்கள ம். ஜெயிச்சா ஓகே. இப்போ இது ம். ஆஸ்திரேலியா சாதாரண ஒரு டீம். இங்கிலாந்து யாருனாலும் வரலாம். இப்ப T20ல வந்து அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. 50 ஓவர்ல தான் அப்படி சொல்லலாம். இதுல ஒரு 10 ஓவர் நல்ல ஓவர் இருந்தா யாருனாலும் ஜெயிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி தான் கரெக்ட். இருக்கு. டக்கு டக்குன்னு மாறும். எல்லாமே பவர் பிளேயோட இதுதான். பவர் பிளே எப்படி ஆடுறாங்களோ அத பேஸ் பண்ணி தான் ஒரு எல்லாமே. பவுலர், ஒரு பவர் பிளே பேட்ஸ்மேன் டிசைட் நல்லா பண்ணும். விளையாண்டாங்கன்னா அந்த டீமுக்கு நேத்து பாருங்க ரோஹித் சர்மா அடிச்சான் நம்ம டீம்ல. அவங்க டீம்ல ஹெட் 2 பேர் தானே மேட்சே கொண்டு போனாங்க. அதே மாரி தான். பவுலிங் அந்த மாரி யாராவது ஒரு ஆள் ஒருத்தங்க நல்ல ஸ்பெல் வந்துச்சுனாலே முடிஞ்சுச்சு.
கரெக்ட். அதனால அதுலதான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் யார் நீங்க ஜெயிக்கிறா. ரெட் பால்லாம் ஆடி இருக்கீங்களா ப்ரோ? ரெட் பால் நானும் ஆண்டது கிடையாது. அதனால ஒழுங்கா ஆடவே மாட்டேன் bro. என் ஸ்கூல் செலக்ஷன் கூட்டு போய் இந்த ஒரு ஸ்டிக்ல நான் அவுட் ஆயிட்டேன் நான். லைக் ஓகே. காலேஜ்ல செலக்ஷன் நடந்துச்சு. காலேஜ்ல. ஆஹா. அதுல 3 பால் போடுவாங்க உங்களுக்கு. 3 ஓ பால் நீங்க அடிக்கிறத பொறுத்து உங்களை எடுப்பாங்க டீமுக்கு. ஓ செலக்ஷன் கிரைட்டீரியா. அது முத பாலே நான் போல்டு. அது ஒரு ஸ்டிக் தான் இருக்கு பின்னாடி. அந்த போலர் செலக்ட் ஆயிட்டான். நம்மளால வாழ்க்கை கிடைச்சது போடா அப்படின்னு நான் வந்துட்டேன். இன்டைரக்டா நீங்க இன்னொருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. ஆமா, அந்த லெவலுக்கு தான் நம்ம ஓகே. பேட்டிங்லாம் இருக்கும். அதனால பெருசா ஒன்னும் ஆடினது கிடையாது. ரெட் பால் அதோட சரி. ம். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகல. அதுவும் நான் போனோம். பெருசா நான் விளையாடவே நினைச்சிட்டு போனேன். பார்த்தா அங்க போனா தெரிஞ்சது ம். ரெட் பால் எப்படி இருக்குன்ட்டு. ம். அதுக்கப்புறம் விளையாண்டதே கிடையாது ரெட் பால்லாம். அப்புறம் அந்த ஒரு பால் மட்டும் ம். விளையாண்டு அதே போல்டு. அதுக்கப்புறம் ம். அதுக்கப்புறம் ஒன்லி டென்னிஸ் பால் மட்டும் தான் நம்மளுக்கு. டென்னிஸ் பால் அந்த ஸ்டம்பர் பால் விளையாடுவோம். ம். ஊருக்கு பக்கத்துல விளையாண்டுக்கிறது. ம். அது இல்ல இங்க டென்னிஸ் பால்லயே நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்றாங்க. சென்னையில இன்டோர் அண்ட் அவுட்டோர். ஆமா 2மே கண்டக்ட் பண்றாங்க. இங்க ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். வந்து டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். வந்த புதுசுல ம். டென்னிஸ் தெரியாது. நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம். 2 பேர் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்ட்டு. அது நல்லா ம். இருந்துச்சு. பேட் கூட வச்சிருக்கேன். இங்க தான் வச்சிருக்கேன். இன்னும் திருப்பி விளையாடலாம். ஓஹோ. ஓகே டென்னிஸ் நல்லா ஓகே. இருக்கும். கோர்ட் சூப்பரா இருக்கும். எங்க ஸ்கூல்ல இருக்கும். ஸ்கூல் ம். கோர்ட் நீங்க ஃப்ரீயா போய் விளையாடலாம். சாட்டர்டே சண்டே ஃப்ரீ. இப்போலாம் சம்மர் ஹாலிடே ஃப்ரீ ஃபுல்லா. நீங்க அங்க ஓ போய் விளையாடலாம். நல்ல கோர்ட் சூப்பரா இருக்கும். லைக் ப்ராப்பரான கோர்ட்டா இருக்கும். நல்லா ஓகே. விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பேர் ம். வருவாங்க. பட் நீங்க சீக்கிரமா போயிட்டீங்கன்னா கிடைச்சிரும். அதுல கிடைச்சிரும். விளையாடலாம். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஓகே ஓகே. யோகா தான் bro. இப்போ யோகா பக்கம் வந்தாச்சுல்ல. யோகா, யோகா பக்கம். கிரிக்கெட்டு. நம்ம யோகா, டபுள் மீனிங் கிரிக்கெட். வச்சிருக்கோம். சூப்பர். மத்தபடி எதுவும் நமக்கு டைம் இல்ல. நீங்க மராத்தானும் சம்டைம்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா சும்மா போய் திருப்பி பாருங்க. ஓடணும் bro. திருப்பி ஓடணும். இப்போ வாக்கிங் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் ம். கொஞ்சமா ரன்னிங்கா மாத்தி டெஃபினட்டா ம். ஓடணும். அங்க ஓடுறது ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஓடுறது வந்து ஒரு அடிக்டிவ் ப்ராசஸ். நீங்க ஓடிட்டே கண்டிப்பா. இருக்கலாம். ஓட ஆரம்பிச்சீங்கன்னா ஓடிட்டே இருக்கலாம். இங்க வெயில் கண்டிப்பா. நல்லா ஆக்சுவலி இப்போ. பாப்போம். ஓகே ஓகே. இந்த அளவுக்கு ஓட முடியுதுன்ட்டு. சூப்பர். கிரிக்கெட் போனாலே இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து வண்டி ஓடும். அது ஒண்ணு. நம்ம ஒழுங்கா ஓடும். இல்லன்னா ஆஸ்பத்திரியில போய் தான் ஓடும். கரெக்ட். என்னைக்குமே ஒரு இல்லன்னா நாள் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து செலவு பண்ற மாரி இருக்கும். சோ இங்க அதனால லைக் இங்க நியூஸ்லாம் பார்த்தா யூஎஸ்ல லிட்டரலி யூஎஸ்ல we can see ஒரு 45ல இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக்ல இறங்குறாங்க. 38, ம். 35 எல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். லைக் ஓஹோ. நம்ம மாதிரி தான் இங்க இருப்பாங்க. டக்குன்னு ம். ஏதாவது ரீசன் கார்டியாக்ல இறந்துட்டாங்க. அதுல கார்டியாக் தான் மேக்ஸிமம் நான் பாக்குறதா இருக்கு. ஸோ ம்ஹ்ம். நம்ம ஏஜ் தான் லிட்டரலி நம்ம ஏஜ் தான். ம்ஹ்ம். 40க்கு கீழே 40, 45 தான் நிறைய பாக்குறேன். அந்த இதுல போடுவாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த மெசேஜ் வரும். ம். அதுல ம்ஹ்ம். போடும்போது நிறைய வரும். ஸோ அதுல பார்க்கும்போது சரி ஓகே நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ம். அப்படின்றது அப்பதான் தெரிய வருது. இந்தியாவிலேயும் நிறைய பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம. நியூஸ்ல நிறைய பார்க்குறோம். இந்தியால சீரியஸா சொல்லப்போனா, நெறைய இன்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஜிம்ல இருந்து வொர்க் அவுட் பண்றவன்லாம் வந்து பாஸ்ட் ரொம்ப அவே. ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டாங்கன்னு கேக்குறீங்களா? வொர்க் அவுட் பண்ணியவன். ஐ அம் சீயிங் லைக் என்ன சொல்றது? இந்த 30-40 ஏஜ் குரூப்லயே நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடியவங்களே வந்து நெறைய பாஸ்ட் அவே இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து பாக்குறோம். மேபி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டைலும் வந்து ஒரு ரீசன். அதாவது இப்போ எந்த இதெல்லாம் ரீசன்? இந்த சென்னைலாம் பாத்தீங்கன்னா, மிட் ஒன்லி நைட் 12:00 பிரியாணி, 2:00 பிரியாணி அந்த மாரி கான்செப்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அதாவது திறக்கிறான். 1 மணிக்கு தான் திறக்கிறான். ஆமா. பிரியாணி எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. எப்ப வேணா சாப்பிடலாம் அப்படின்ற மாரி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபுட் ரிவ்யூவர்ஸும் அந்தந்த இதெல்லாம் எடுத்து இப்பதான் ஃபுட் ரிவ்யூவர்ஸ் பயங்கரமா வந்துட்டாங்கல்ல எல்லாத்துலயும். காம்படிட்டிவா வந்துருச்சு. அதனால அதெல்லாம் ஜஸ்ட் போய் டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் போறது, சாப்பிடுறது, அது ஒரு வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸா போடுறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுறது. இது ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி மாரி, ஒரு ஸ்டேட்டஸ் மாரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. என்னதான் இருக்கு போய் ஒரு என்ன சொல்றது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்ன மாரி. பட் பியர் இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட பாடிய டீட்டீரியேட் பண்றது. சீரியஸ்லி. அது நம்மளுக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு டைம்ல போய் காமிச்சு விட்டுரும். ட்ரூ ப்ரோ. அது டெஃபினெட்லி. ரொம்ப அது தவிர்க்கணும். நெறைய பேர் வந்து நம்ம பேசுற மாரி இந்த டாபிக் ரிலேட்டடா ஃபுட் ஸ்டைலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் கன்சிஸ்டன்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இன்னொன்னு இருக்கு ப்ரோ. பிசிக்கல் ஃபிட்னஸ் இது ஒண்ணு ஆமா. அப்புறம் மென்டல் பிசினஸ் அது ஒரு மெயினான கரெக்ட். இருக்கும். இப்போ ரொம்ப பாத்தீங்கன்னா முக்கியமான டாபிக். ம். ரீல்ஸ் எல்லாம் பார்த்து லைக் உள்ள போயிட்டா வெளியே வர முடியறது இல்ல. வர நல்லா முடியாது. இருக்கு நம்ம சொல்லிக்கிறோம் ஆமா. நம்மளால முடியல. நான் பார்க்க ஆரம்பிச்சா ஒரு 1 மணி நேரம் போயிருது. ஸ்க்ரால் பண்ணிட்டே ஆமா. ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா. நம்ம நம்மள ஏமாத்திக்கிறோம். நான் ஷார்ட்ஸ் போடுறேன். அதனால தான் நான் பார்க்கறேன்னு சொல்லிக்கிறேன். பட் அதெல்லாம் இல்ல. வேற என்னத்தையோ ம். பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தங்க எங்கேயோ போறாங்க. இங்க பாத்தீங்களா ம். இந்த நாட்டுல அப்படின்னு ஏதோ ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருப்போம்.
நம்மளை விட குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்குது ஆக்சுவலி. இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஷார்ட்ஸ், மெயின் ஷார்ட்ஸ். அங்க ஒரு பையன்லாம் வந்து நான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன் கொஞ்ச நாள். இப்போ இந்தியா வந்து இருந்தேன். ஸோ அங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு அவ்வளோ லைக் அவன் பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஏதோ ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வந்திருக்காங்க. ஸோ போனே விட மாட்டேங்கிறான், போனே உட்காந்துட்டு இருக்கான். அந்த நர்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க கிட்ட, அந்த அம்மா கிட்ட போன்ல கொடுக்காதீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் டேஞ்சர் அப்படின்னாங்க. அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. அவங்க ரொம்ப எஜுகேட்டட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பெருமையா சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நர்ஸே தலையில வச்சுட்டு போயிடுச்சு. ரொம்ப அடிக்ட் ஆகுது. நம்ம இப்போ நம்ம ரேஞ்சில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இப்போ குழந்தை இருக்கு, பாத்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு குழந்தை இருக்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஷார்ட்ஸ்ல நம்மளே முதல்ல இதுவே ரொம்ப தேவைப்படுது, மென்டல் அவேர்னஸ் ரொம்ப தேவைப்படுது. குழந்தை கேட்டு இது ரொம்ப, ஏன்னா வளர்ற கண்டிஷன்ல இருக்காங்க. நம்மளாம் வளரும் போது எதுவுமே கிடையாது. நம்ம மைண்ட் கிடையாது, போனே டிவி இல்லை எங்க வீட்டுல எல்லாம். அதனால மச் பெட்டரா தான் இருந்துச்சு. ரேடியோ மட்டும் தான் இருக்கும். 8 மணிக்கு தூங்கிடுவேன் நான். ஆக்சுவலி 7:30க்கு தூங்கிடுவேன். 8 மணி தான் என் வாழ்க்கையில ரொம்ப கம்மியா தான் பாத்துருக்கேன் நைட்டு. இப்ப பாத்தீங்கன்னா மணி 11 ஆச்சு. 11 மணிக்கு நம்ம லைக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதெல்லாம். என் பையன் இப்பதான் தூங்குறான், 10 மணிக்கு 10:30க்கு தான் தூங்குறான், காலைல எந்திக்கிறேன். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கணும். ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் போட்டு பண்ணக்கூடாது. நமக்கு ஈஸியா ரொம்ப too much of dosage is not good for nothing இல்லையா? சோ அதனால மேக்ஸிமம் நம்ம என்னெல்லாம் குட் பிராக்டிசஸ் நம்ம நல்லபடியா அவங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். ஃபாலோ பண்ணுவாங்க. சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு பை நம்ம கேட்கணும். ஃபாலோ பண்ணா நம்மள பார்த்து ஃபாலோ பண்றாங்க. மற்றபடி சொன்ன கேட்கற எல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால அதெல்லாம் கடந்துட்டோம். ஓகே ஓகே ப்ரோ, ஐ திங்க் வி ஹேவ் நிறைய டாபிக் நீங்க நம்ம பேசிட்டோம். கண்டிப்பா நாட்டு மக்களுக்கு 4 கருத்துக்களை சொல்ற மாதிரி பேசணும். சோ நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நீங்க இதுவரை கேட்டு கருத்துக்கள் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இது ஒரு மெயினான இஷ்யூஸ். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். ஏன்னா இதுல நம்ம we are almost ஒரு மிட் ஏஜ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதுல பாக்குற எல்லாருமே ஆடியன்ஸோட ஏஜும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. லைக் நம்ம ஆடியன்ஸ் என்ன ஏஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல செக் பண்ணி பார்க்கும்போது 25ல இருந்து 45 வரைக்கும் பாக்குறாங்க. இதுதான் 80% இந்த ஏஜ்ல உள்ளவங்க தான் பாக்குறாங்க நம்மளோட வீடியோஸ். நம்மளோட ஏஜ் தான். அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களும் சேம் போட் ஐடி தான் ஒர்க் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் ஏன்னா நம்ம ஐடி தான் போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தேவையான இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது தான் மேட்ரு. ஸோ கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப நம்ம எடுத்த டாபிக்லேயே இது ரொம்ப முக்கியமான டாபிக். சீரியஸா ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக் நம்ம ரியல் டைமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. டேக் கேர். பாய்.